எல்லாம் வல்ல எல்லோருக்குமான ஏக இறையருளை அன்பை ஆராதித்து தொழில் வணங்கிவிட்டு வரலாற்று சிறப்புமிக்க விழாவாக இந்த கிறிஸ்மஸ் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிற டிஎஸ்பி அமைப்புக்கும் அதை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பாராட்டுதலையும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பிக்கிற போற்றுதலுக்குரிய அபிலேஷ் LLB அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகிக்கிற ஜஸ்டிஸ் ராஜன் அவர்களுக்கும் திரு பிரதீஷ்குமார் அவர்களுக்கும் ஆண்டோர் லேடன் அவர்களுக்கும் TR பிரின்ஸ் ஜோஸ் அவர்களுக்கும் சிறப்புரையாற்ற வருகை இருக்கிற ஹெலிகாப்டர் புகழ் இந்த சமுதாயத்திலே ஒரு புரட்சியாளர் திரு ஹரிநாடார் அவர்களுக்கும் குளச்சல் சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயலாக்கி கொண்டிருந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்க வருகை தர இருக்கிற பிரின்ஸ் MLA அவர்களுக்கும் ரெவரண்ட் ஃபாதர் மார்டின் அவர்களுக்கும் அட்வொகேட் ஜேசான் அவர்களுக்கும் ஜோசப் ராஜ் அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் பரமானந்த ஞானதாஸ் அவர்களுக்கும் செல்வராஜ் அவர்களுக்கும் ஷைன் குமார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் வாழ்த்துறை வழங்க இருக்கிற ராஜேஷ்குமார், வினோத், ஜெங்கின்ஸ், செல்வராஜன், ராஜீவ், சோபிதராஜ், கிறிஸ்டோபர் ராஜ், பிரவீன், சாஜன், TS மகேஷ்குமார், சங்கர்ஜி நாடார், ரமேஷ், நூஹு, சலீம் தாஸ், சிஜின், எழில்நிதி, ஆகாஷ் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய அன்பை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு குமரி மேற்கு மாவட்ட TVSDPயினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் தலைவர் ஸ்ரீ சைமன் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் பிரின்ஸ் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பார் வீரபுத்திரன் அவர்களும் திரு ராஜன் அவர்களுக்கும் ஆனந்தகுமார் அவர்களுக்கும் திரு லிஜேஷ் ஜீவன் அவர்களுக்கும் கிறிஸ்டியன் ராஜ், மியூஜின், சத்யதாஸ், பம்மன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதோடு கிழக்கு மாவட்ட தலைவர் திரு மோசஸ் நடார் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் கண்ணதாசன் அவர்களுக்கும் ரூபன் அவர்களுக்கும் ஜஸ்டர் ராஜன் அவர்களுக்கும் வைகுண்ட அவர்களுக்கும் திரு அபிலேஷ் அவர்களுக்கும் ஜெய்சின்ராஜ் அவர்களுக்கும் இங்கே கல்குளம் தாலுக்கா திரு டேனியல் நாடார் அவர்களுக்கும் ரமேஷ் ஸ்ரீ ஜபாஸ்டின், அகஸ்தீபுரம் தாலுக்கா திரு கார்த்திகேயன், அருமைநாயகம் போன்றவர்களுக்கும் திரு ராஜா, அஸ்வின், ராஜேஷ், கொல்லங்கோடு நகராட்சி ஜான், திரு சந்திரன், பனடிக்ஸ் ஆகியோருக்கும் விளவங்கோடு சாஜி டாமின் அவர்களுக்கும் கிருஷ்ணன் அவர்களுக்கும் சஜி அவர்களுக்கும் வினி அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் திருவட்டாறு திரு ஜெயராஜ் அவர்களுக்கும் திரு சதீஷ் அவர்களுக்கும் திரு ரமேஷ் அவர்களுக்கும் திரு ராஜு அவர்களுக்கும் கள்ளியூர் திரு பொன்ராஜ் ரெஜீஷ் அவர்களுக்கும் ஞான அவர்களுக்கும் திரு சேமல்ராஜ் அவர்களுக்கும் திரு சந்தோஷ் அவர்களுக்கும் திரு அகிலன் அவர்களுக்கும் நன்றியுரை வழங்குகிற சைமன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பிக்கிற ஜெகன், சதி, மர்தீன், சுபாஷ், அசோக், லிட்ரோ, ஜெனின், ஜார்ஜ், ஜபராஜ், ஜாஸ்டின், ஜோஸ், அபிராம், அஜய், ஜெகதீஷ், அஜித், பிரசாந்த் போன்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக இங்கே வருகின்றிருக்கிற அத்தனை தாய்மார்களையும் பெரியோர்களையும் சகோதர சகோதரிகளையும் நான் வாழ்த்தி வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். துவக்க உரை நிகழ்த்த வேண்டும் என்று அருமைக்கும் பெருமைக்குரிய அமைப்பாளர் அவர்கள் என்னை அழைத்தார்கள். உள்ளபடியே எனக்கு இன்று மேல்புறத்தில் போற்றுதலுக்குரிய தமிழகத்தினுடைய எழுச்சி மிக்க தலைவர்கள் ஒருவரான நம்முடைய பாசத்துக்குரிய பொன் திருமாவளவன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிற நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள வேண்டும். சரியாக 6 மணிக்கு நடக்கிற அந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலே வர வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே அழைத்தார்கள். ஆனால் TVSDP அழைக்கிற போது நான் மறுக்க முடியாது. காரணம், மறுக்கக்கூடாத அளவுக்கு இந்த மாவட்டத்தில்
நம்முடைய மான மரியாதையை காத்த நம்முடைய சமுதாயத்தினுடைய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எதிர்கால சந்ததிகள் அறிந்து கொள்ள வேண்டிய அமைப்பாக விளங்குகிற டிவி எஸ்டிபியை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றியுடன் நான் போற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு இருக்கிறவர்களெல்லாம் இவ்வளவு படித்தவர்கள், இளைஞர்கள் அந்த டிவி எஸ்டிபி என்ற அமைப்பை வளர்க்க வேண்டும் என்பதில் இருக்கிற உறுதிப்பாடு உள்ளபடியே நான் உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வணங்கி வாழ்த்தி கொள்ளுவேன். எனக்கு கிடைத்த பாக்கியமாகத்தான் இதை நான் கருதுகிறேன். காரணம், நான் செய்ய வேண்டிய பணி என்னை தூக்கி நிறுத்தி நீங்கள் செய்கிறீர்கள் என்று தான் நான் ஏற்று எடுத்துக்கொள்ளுவேன். காரணம், நமக்கு வரலாறு தெரியவில்லை. ஆனால் வரலாறு படைக்க முடியாது. ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை வரலாறாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்ற வேண்டுமானால் முந்தைய வரலாறு தெரிய வேண்டும். முந்தைய வரலாறு இந்த நாட்டுக்குள்ளே மதத்தின் பேரால் மனு தர்மம் என்று சொல்லக்கூடிய அதர்ம கோட்பாடு அரசாட்சி செய்த காரணத்தினால் திருவிதாங்கூர் அரசுகள் நம்முடைய மக்கள் என்றால் நீங்கள் நாடார்கள் என்று மட்டும் நினைத்து கொள்ளாதீர்கள். இங்கு இருக்கிற இன்ன பிற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அந்த உரிமை மறுக்கப்பட்டது. கோயிலுக்கு செல்லக்கூடாது என்பது அவருடைய கொள்கை, நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கோயில் இருக்கிற தெருவுக்கு போகக்கூடாது, நீதிமன்றம் இருக்கிற அந்த தெருவிலே நாம் நடக்கக்கூடாது. பிறகு நாம் எங்கே நீதியை பெற முடியும்? மனித நீதி, சமூக நீதி நமக்கு மறுக்கப்பட்டது. நம்முடைய உரிமைகள் மறுக்கப்பட்டது. குடம் என்பதே எடுப்பில் எடுப்பதற்குத்தான். எப்படி பிள்ளையை எடுத்துக்கொள்வார்? குடம் என்பது தமிழனுடைய அடையாளம். குடம்தான் முதலாக நீரை இடம்பெயர்த்துவதற்காக, தேவைக்காக சேகரித்து வைப்பதற்காக மண்ணை வனைந்து டெரோகோட்டா என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையான அந்த ஆதார அந்த கலையை ஓடுதான் இந்த உலக வரலாற்றிலே மிக முக்கியமானது. முதல் அகல் விளக்கை தந்தது அதுதான் வெளிச்சத்தை தந்தது, இரவை பகலாக்கி தந்தது. அதுபோல பனை சார்ந்த வாழ்வுதான் மனிதனை ஒருங்கிணைத்தது. குகையிலே வாழ்ந்த மனிதன் கூடி வாழுகிற மனிதனாக மாற்றியதே பனைதான். பனை இருக்கிற இடத்தில் அவர்கள் குடிசைகளை அமைத்தார்கள். அங்கே அவர்கள் குடியிருந்தார்கள், கூடி வாழ்ந்தார்கள், தமிழை வளர்த்தார்கள். உலக வரலாற்றிலே கன்னியாகுமரிக்கு தெற்கே குமரி கண்டம் இருந்த இடம் தான் நம்முடைய தாய்நாடு. உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த அந்த பகுதி தான். அந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள் 3 தமிழ்ச்சங்கத்திலே 2 தமிழ்ச்சங்கத்தை கண்டவர்கள். அன்று இந்த உலகிலே பெருமையாக பேசப்படுகிற, இன்று ஏதோ தெய்வீக மொழி என்று சொல்லப்படுகிற சமஸ்கிருதம் என்று ஒரு மொழி இல்லை. அதுபோல ஆரியர்கள் இந்த மண்ணுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. ஆடு மாடுகளை நம்பி நாடோடிகளாக ஆரியர்கள் வாழ்ந்த காலம் அது. இமயமலை என்று ஒரு மலை தோன்றவில்லை. கன்னியாகுமரியிலே இருந்த நிலப்பரப்பு கடல் கொண்ட பொழுதுதான் இமயம் தோன்றியது. இமயமலை என்று பேசுகிறார்கள். என்று இமயத்தை பெருசென்று சொல்லுகிறார்கள். இமயத்திலிருந்து ஈசன் வந்தார் என்று சொல்லுகிறார்கள். வரவே முடியாது. ஈசன் என்று ஒன்று இருந்தால் ஈசனுடைய இருப்பிடம் தென்னாடு. எனவே தான் தெளிவாக சொன்னார்கள், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. தென்னாட்டிலே இருந்த காரணத்தினால்தான் கன்னியாகுமரிக்கு தெற்கே வாழ்ந்த தமிழ் புலத்திலே அந்த தமிழ் முனிவனாக, தமிழ் தெய்வமாக தமிழை கற்றுக் கொடுத்து, மனிதனுக்கு தெய்வீகத்தை கற்றுக் கொடுத்து, அன்பும் சிவமும் 2 என்பர் அறிகிலர். அன்பே சிவம் என்று அறிந்திருந்தால் அவனே சிவமாகி விடுவான். நீ தெய்வமாக வேண்டுமா? உனக்கு அன்பு இருக்க வேண்டும். அன்பற்றவன் தெய்வத்தை அடைய முடியாது, காண முடியாது, தேட முடியாது. எந்த மதம் எப்படி தேடினாலும் மூல தெய்வமாக உலகில் முதலாக மனிதன் வார்த்தெடுத்தது அந்த வார்த்தை சிவம்தான். எனவே தென்னாடுடைய சிவன் எல்லோருக்கும் இறைவன். எந்த மதமாக இருந்தாலும் தோன்றிய மதங்கள் அத்தனையிலும் தெய்வத்தை தேடுகிற பொழுது அது இந்த சிவன்தான் என்று சொன்ன நம் முன்னோர்கள். சிவனுக்கு அடையாளம் அவனுடைய வாகனம் மாடு. மாடு என்றால் அந்த மாடுக்கு திமிழ் இருக்கும். நீங்கள் மாடு என்றாலே என்று எல்லாம் மாடல்ல. நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளம் எது என்று கேட்டால் திமிழ் உள்ள மாடு. நீங்கள் இமயமலைகளே போய் பார்த்தால் அங்கே யாக்கு என்று சொல்லக்கூடிய எருமை மாடு தான் உண்டு, திமிழ் இருக்காது. அப்போ சிவபெருமான் அந்த எருமையில் ஏறியா வந்தார். எனவே இமயத்தில் வந்தார் என்று சொல்வது கட்டுக்கதை, கற்பனை. பின்னால் வந்த ஆரியர்கள் அவர்கள் நமக்கு சிவனை தந்தது போல பேசினார்கள். எனவே கடல் கொண்ட இங்கிருந்து நாம் சென்று
அங்கே லெமூரியா என்று சொல்லக்கூடிய இன்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை வரை நம்முடைய மக்கள் வாழ்ந்தார்கள், தமிழர்கள் வாழ்ந்தார்கள். அதற்கான அடையாளம் அங்கே இருக்கிறது. தமிழ் இருக்கிறது, மூதூர் இருக்கிறது, கரூர் இருக்கிறது, கோட்டையூர் இருக்கிறது பாகிஸ்தானுக்குள்ளே. எனவே அந்த பேரெல்லாம் எப்படி வந்து அன்று எல்லோரும் தமிழர்களாகத்தான் இருந்தார். தமிழ் என்ற ஒரு மொழி தான் இந்திய உபகண்டம் முழுக்க இருந்தது. அன்று ஒரே மதம்தான், மனித மதம். தெய்வத்தை மனிதன் தேடினானே ஒழி அவர்களுக்கு ஒரு இந்து மதம் என்று ஒரு மதமோ இல்லை இன்னொரு அதற்கு போட்டியாக இன்னொரு மதமோ அன்று இருந்ததில்லை. எனவே அன்றைய நிலைப்பாட்டை மீண்டெடுக்க வேண்டுமானால் நம்முடைய ஐயா வைகுண்டர் வந்துதான் மனிதனுடைய நாகரிகத்தை, பெண்கள் இடுப்பிலே குடம் எடுக்கக்கூடாது என்று சொன்னானே, இது யார் சொன்ன சட்டம்? இது யார் உங்களுக்கு என்ன வெள்ளக்காரன் சொன்னானா? இல்லை. இஸ்லாமியர்கள் சொன்னார்களா? இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை அடக்கி ஆண்ட ஆரியர்கள், அந்நியர்கள் அவர்களுடைய கோட்பாடிலே ஜாதியம் வந்த காரணத்தினால் பிராமணர்கள் தலையில் பிறந்தவர்கள், சத்திரியர்கள் மார்பில் பிறந்தவர்கள், வைசியர்கள் வடியில் பிறந்தவர்கள், சூத்திரர்கள் காலடியிலே பிறந்தவர்கள் என்று நம்மை ஏமாற்றினார்கள். முடியுமா இது? இதை சொல்லியிருந்தால் அது தெய்வ வாக்காக இருக்க முடியும். இது அறியாமை. இன்னைக்கும் பேசுகிறார்கள், இன்னைக்கு அதை பெருசுபடுத்துவதற்கு பார்க்கிறார்கள். ஒரு கூட்டம் அலைந்தது, நாயாக அலைகிறது, பேயாக அலைகிறது. எதற்கு? வாருங்கள், உட்காருவோம், பேசுவோம், தெரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் என்று வரமாட்டான். பேசுவான், வாட்ஸ்அப் எடுப்பான், மனம் போல பேசுவான். எதுவும் தெரியாதவர்களுக்கு, முன்னெழுத்தும் பின்னெழுத்தும் தெரியாதவர்களுக்கு. எனவே அவர்கள் எதையும் சொல்லுவார்கள். அவர்களுக்கு வேண்டிய கலாட்டா, எங்கேயாவது கலாட்டா வந்தால் அதிலே காசு பணம் பார்க்கலாம், இல்லை ஒருவனுக்கு ஒரு அடிமோனால் அங்கே உரிமையை எடுத்துக்கொள்ளலாம் என்று அலைகிற ஒரு அலப்பறை கூட்டம் இந்த நாட்டில் இருக்கிறது. நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளும், மதத்தின் பேரால் ஏமாற்றப்படக்கூடாது, நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆண்டவனுக்கு மதமில்லை, பேதமில்லை. ஆண்டவன் ஜாதியை சொல்லவில்லை, ஜாதியை சொன்னவன் அந்த ஆரியன் தான். ஆரியன் வருவதற்கு முன்னால் இந்தியில் இருந்த மக்களெல்லாம் ஒரே ஜாதியாக இருந்தோம். எனவே அந்த மக்களை அடிமைப்படுத்துவதற்கு தான் இடுப்பில் கூட எடுக்கக்கூடாது, வரிசையாக வீடு வைத்து குடியிருக்கக்கூடாது, மூடு போட்ட வீடு வைக்கக்கூடாது, சின்னை போட்ட வீடு இருக்கக்கூடாது. பசுவை வளர்க்கலாம், அந்த சாணத்தை எடுத்து முற்றத்தை தெளிக்கக்கூடாது. அதுபோல் பசுவை நாம் வளர்க்கலாம், பால் கறக்கிற பொழுது அவன் கொண்டு போய் விடுவான். இந்த நாட்டிலே நடந்தது யார்? வெள்ளைக்காரனாக கொண்டு போனான். அறியாமையில் இருக்கக்கூடாது. நம்மை மடமையில் வீழ்த்திய மேற்ஜாதி என்று இங்கே இருந்த அந்த அடிமை சாசனத்தை நமக்கு தந்த அந்த அவலத்தை போக்கியவர் ஐயா வைகுண்டர். கேட்டார்கள், என் மக்கள் நீதமுடன் எடுத்த குடந்தனை இறக்கன் அடித்தானே சிவனே ஐயா, என் மக்கள் நீதமுடன் போட்ட தோல்சியலை போடாதே என்று அடைத்தானே. மனிதனுடைய அடையாளம் ஆடை. ஆடை இல்லாதவன் அரை மனிதன். எறும்புகளை யானை வரை எந்த ஜீவனும் ஆடை அணிவதில்லை. மனிதனுக்குடைய அடையாளம்தான் ஆடை. ஆடையை அகற்று என்று சொல்லுகிறவன் அநியாயக்காரன், ஆடையை மாற்று என்று சொல்லுகிறவன் மடமை என்ற நாட்டிலே வளர்க்கிறவன். அவனுடைய கூட்டம் நமக்கு அவசியமில்லை. இங்கே நாம் கிறிஸ்தவ விழாவை கொண்டாடுகிறோம். நான் ஒரு ஐயாவளி சமயத்தினுடைய இந்து மத சாயலில் இருக்கிற இந்த ஆதி மதமான, இன்னைக்கு ஆரியர்கள் வருவதற்கு முன்னால் கலப்பில்லாத இந்து மதத்தை ஐயா எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார். நாங்கள் சிவனை கும்பிடுகிறோம், ஆனால் எங்களில் சிவனை காணுகிற ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய சாயல், தன்னுடைய சாயலை கடவுளை காணுகிற ஆண் பெண் பேதமின்றி வாழுகிற ஒப்பற்ற தன்மை ஐயா வைகுண்டர் கற்றுத்தந்தார். எனவே உலகில் முதலாக சமூக நீதியை கேட்டவர் ஐயா தான். திருவிதாங்கூர் அரசன் பிடித்து கொண்டு சிறைப்படுத்தினான். அவனிடம் கேட்டார்கள், நீ உண்ணுகிற உணவு, நீ உயர்ந்த ஜாதி என்று சொல்லுகிற நம்பூதிரி நாயர் போன்றவர்கள் உருவாக்கி தந்ததா? உண்ணுகிற உணவை எவன் தருகிறானோ அவன் உயர்ந்தவன். தன்னுடைய உழைப்பில் யார் உண்ணுகிறானோ அவன் உயர்ந்தவன். உழைத்து பிழைக்கிறவன் தான் உயர்ந்த குடி என்று சொன்னார். பிறர் உழைப்பை நம்பி வாழுகிறவன் தாழ்ந்த குடி என்று பிரகடனப்படுத்தியவர் ஐயா வைகுண்டர். எனவே அந்த நன்றிக்கடன், அந்த வரலாறு இனி ஒரு முறை நாம் எல்லாம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இதை பேசிட்டு வருகிறோம், நாங்கள் காத்து வருகிறோம். நான் 1000க்கு மேற்பட்ட ஐயாவுடைய வழிபாட்டு கூடங்களை அமைத்து கொடுத்தோம். காரணம் என்ன? நீங்கள் அந்த கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு அந்த கோயில் எங்களுக்கு வேண்டாம். நீ சொல்லுகிற அந்த தந்திர மந்திரம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வேண்டியது தெய்வத்தை நம்மில் காணுகிற, கண்ணாடியில் கடவுளை காணுகிற வழிபாடு என்று நாங்கள் சொல்கிற பொழுது அப்படியே தலையை சுரைகிறார்கள். ஆனால் இன்று நீங்கள் எடுத்திருக்கிற எடுப்பு வருங்கால உங்கள் கையில் தான். நான் நேற்று கூட நம்முடைய தமிழக முதல்வரோடு சேர்ந்து
ஐக்கிய கிறிஸ்மஸ் விழாவை நான் கொண்டாடுகிற பொழுது அந்த ஐக்கிய கிறிஸ்மஸ் விழாவிலே நான் சில கருத்துக்களை சொன்னேன். அங்கிருக்கிற ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இங்கிருந்து அதற்கு மறுப்பல்ல. இதை ஒரு பிரச்சனையாக்க முடியுமா? இது சர்ச்சை என்ன சர்ச்சை இருக்கிறது? நான் சொன்ன கருத்தில் யாரையும் நான் தாக்கி பேசினேன். நான் யாரையும் தாக்குவதில்லை. உண்மையை சொல்லுகிற பொழுது தவறு செய்தவன் அப்படியே கண்ணை முரட்டுகிறான். ஜாதி இல்லை என்று சொன்னால் அது சமூக நீதிக்கு அப்பாற்பட்டது என்று சொன்னால் அப்பொழுது அவன் நல்லவர்கள், படித்தவர்கள், வெளிநாட்டினர் என்று பேசுகிறார்கள். இன்று உலக அரங்கிலே ஐயாவுடைய கோட்பாடு அன்பு வழியானது. அன்பு கோட்பாடு பேசப்படுகிறது. சமூக நீதியை கேட்க வேண்டும் ஒவ்வொருவன் என்பது பேசப்படுகிறது. என மனிதனை மானத்தோடு வாழ பெரியாருக்கு முன்னதாக தமிழகத்திலே பெரியாரை பேசுகிறார்கள். பேசுபொருளாக இருக்கிறது. இது பெரியாருடைய மண் என்று சொல்லுகிறார்கள். இது லெமூரியா மண். இது தமிழனுடைய மண். நாங்களெல்லாம் லெமூரியர்கள். நாங்கள் இடம்பெயர்ந்து வந்தவர்கள் அல்ல. நாங்கள் கப்பலேறி இந்த நாட்டுக்குள்ளே வந்தவர்கள் அல்ல. இல்லை கணவாய் வழியாக வந்தவர்கள் அல்ல. இந்த மண் தோன்றி மானுடம் தோன்றி மனிதன் வாழையடி வாழையாக பிறந்து வளர்ந்து வந்தவர்கள் தான் அவர்களுடைய நம்முடைய முன்னோர்கள். அதுபோல இலக்கியத்தை இலக்கணத்தை தந்த யாராக இருக்கட்டும், அகத்தியம் அழிந்து போனது கடல் கொண்டது என்று இருந்தால் அதற்கு பகரமாக இருக்கிறது என்று சொல்லி இலக்கணத்தை தந்த அந்த இலக்கணத்தினுடைய அந்த பிறப்பிடம் நம்முடைய மண் தான், நம்முடைய முன்னோர்கள் தான். தொல்காப்பியன் நம்முடைய மூதாதையர் என்று சொன்னால் இல்லை என்று எவனும் சொல்ல முடியாது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டாம். சாதாரணவர்கள் அல்ல, நாம் பிழைப்பு தேடி வந்தவர்கள் அல்ல, நாம் மனிதர்கள், நாம் உலகிற்கு கற்றுக் கொடுக்க வந்தவர்கள் என்ற உயர்ந்த லட்சியத்தை எடுத்து சொல்வதற்கு இந்த விஎஸ்டிவி தலைப்பட்டிருக்கிறதானால் நான் அதை தலை தாழ்ந்து வணங்குகிறேன். நீங்கள் செய்கிற பணி நான் எடுத்திருக்கிற இறைப்பணியோடு ஏற்றமிக்கது என்று சொல்லி இந்த பணிக்கு ஆட்பட்ட உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். அதுபோல் ஒரு விழா எடுத்தால் இந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் கலந்து வாழுகிற இந்த நாட்டுகளே சமாதானம் நிலவ வேண்டுமானால் ஒரு இந்து கிறிஸ்தவ விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும், விழாவை எடுக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் இந்து விழாவை இந்து என்று சொன்ன உடனே ஜாதியை சொல்லுகிற இந்து வேண்டாம், நமக்கு சமூக நீதியை சொல்லுகிற ஐயாவளி இருக்கிறதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்கு நிகராக இன்னொன்று இல்லை என்பதை நாம் சொல்லுவோம், வாதிடுவோம். நீ வாட்ஸ்அப்பில் பேச வேண்டாம். எந்த ஊர் சொல்லு, நான் 2 மைக்கு வைக்க சொல்லுகிறேன். விஎஸ்டிபி மூலமாக 2 மைக்கு, ஒன்றில் நீ பேசு, நான் பேசுகிறேன். வரலாற்றை பேசுவோம், சட்டத்தை பேசுவோம், சமுதாயத்தில் இந்த அவலத்தை போக்குவோம். அதை விட்டுட்டு சும்மா சின்ன பிள்ளைகளை விளையாடுகிற, தொட்டு பார்க்கிற அந்த வாட்ஸ்அப் மூலமாக மக்களை ஏமாற்றலாம் என்றால் இனி முடியாது. எல்லோருக்கும் எல்லாம் தெரியும், எல்லோருக்கும் வரலாறு தெரியும், எல்லோருக்கும் உண்மை தெரியும். எனவே அந்த உண்மை உலகிற்கு வருகிற காலத்தை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிற இந்த இயக்கம் தழைத்தோங்க நான் வாழ்த்தி விட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அதுதான் உயர்ந்தது. ஒரு விழா என்று சொன்னாலும் இந்த விழா எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருவதாகவும் எல்லோருக்கும் ஏதாவது வழங்குவதாக இருக்க வேண்டும். எனவே பகிர்ந்துண்டு வாழுகிற, விருந்துண்டு வாழுகிற பண்பை பண்பாக தந்த அந்த தமிழ், அந்த புலத்தினுடைய பாரம்பரியத்தை நீங்கள் காக்கிறீர்கள். எனவே நான் இங்கு வருவது என்னுடைய கடமையாக வைத்து நான் கலந்து கொண்டு உங்களோடு நான் இருப்பேன். போற்றுவதற்குரிய நம்முடைய ஹரி நாடார் வருவார். சிறிது நேரம் அவரோடு வேடிக்கையாக வினோதமாக பேசி கொண்டிருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டும். அவரெல்லாம் பிடிவாதமானவர்கள், பிடிமானம் உள்ளவர். எனவே அவரை தன்மானம் உள்ளவரை அழைத்திருக்கிறீர்கள். அதற்கும் நான் என்னுடைய பாராட்டை சொல்லி அவருக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லுங்கள், என்னுடைய செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும், உங்களுக்கல்ல உலகில் வாழுகிற அனைத்து சமய சமூக மக்களுக்கும் இறைமகன் இயேசு பிறந்த அந்த நன்னாளின் நல்ல காலத்தை, இயேசு கிறிஸ்தவர்களுக்காக பிறக்கவில்லை. இயேசு பிறக்கிற காலத்திலே கிறிஸ்தவம் கிடையாது. ஒரு கூட்டத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவர் பிறக்கவில்லை. மனு குலத்தை மேன்மைப்படுத்த வேண்டும், மண்ணில் விண்ணுலக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் அவர் வந்தார். நம்மையெல்லாம் தெய்வமாக மாற்ற, நம்மையெல்லாம் தேவ நிலைக்கு உயர்த்துவதற்குத்தான் அவர் வந்தாரே ஒழிய இங்கு இருக்கிற சிலருடைய அரசியல் வாழ்வுக்காக அவர் வரவில்லை. எனவே மதம் ஏதாயினும் மனிதன் நன்னாயிருக்க வேண்டும், உண்டான சாதி ஒக்க ஒரு இனம் போல வாழ வேண்டும்,
சாஸ்திர வேத சமயம் நின்றிலங்க வேண்டும். இதை கன்னியாகுமரிக்காரன் கற்றுக் கொடுக்க வேண்டும். கன்னியாகுமரியிலிருந்து தமிழகம் அறிய வேண்டும், தமிழகத்திலிருந்து இந்தியா அறிய வேண்டும். இந்தியாவிலே வடநாட்டிலே அந்த யாக்கு என்று சொல்லக்கூடிய எருமையைப் போலத்தான் நின்று இருக்கிறார்கள். அடிமைகளாக ஜாதியை சொல்லி தாழ்த்தப்பட்டவர்களை கண்ணீர் காணக்கூடாது என்று சுரட்டுகிற தன்மை இருக்கிறது. இதையெல்லாம் மீண்டெடுக்க வேண்டுமானால் நாம் வடநாட்டிற்கு செல்ல வேண்டும், அவர்களுக்கு உண்மையை புகட்ட வேண்டும். அறியாமையிலே இருக்க 80% மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். நான் நேற்றைய கூட்டத்திலே கூட சொன்னேன், சிறுபான்மை எல்லாரும் பேசினார்கள். யார் சிறுபான்மை இந்த மண்ணிலே? தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவரா சிறுபான்மை? 90% இந்திய மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள். அந்நியர்கள், ஆரியர்கள் 5% பேர் இந்தியாவை ஆளுகிறார்கள். அவர்கள் சொன்னது சட்டம் என்று சொல்லுகிறார்கள். கோயில் என்று சொன்னால் எங்களுக்கு தான் என்று சொல்லுகிறார்கள். கொள்கையற்ற கூட்டம், நம்மை நாடி வந்த கூட்டம், கொள்ளைக்கார கூட்டம். அது சொல்லுகிறது கொள்கை என்று நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஒரு காலத்தினுடைய மாற்றம் என்று வந்திருக்கிறது. அது விஎஸ்டிவி மூலமாக வரட்டும், வளரட்டும் என்று சொல்லி, நாம் யாருக்கும் பகைவர்களும் அல்ல, நமக்கு யாரும் பகைவர்களும் இல்லை, யாருக்கு எதிராக இந்த இயக்கம் இல்லை. மக்கள் நலனுக்காக ஆரம்பித்த இயக்கம் ஓங்கி வளர வாழ்த்தி அமைகிறேன். அன்பு வணக்கம்.